ನಮ್ಮ ಪಾತಂ ಎರಡನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಅಗತ್ಯ ಇದೆ. ಅದು ಏನು ಅಗತ್ಯ ಎಂಬುದನ್ನ ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿ ಆತನ ಅಗತ್ಯಗಳನ್ನ ಆತನು ಪೂರೈಸಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது தேவனுடைய தேவை இருக்கிறது, அதை தேவனே பரிசுத்தாவின் மூலமா நமக்குள்ளே வைத்து ಅದೇ ಅವರು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು பார்த்தோம். ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ಸಹ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು 3ನೇ ಸೆಕ್ಷನ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த நேரத்துல நம்ம வார்த்தைக்குள்ளாக நம்ம 3வது செக்ஷனுக்குள்ளாக நம்ம போவோம். ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನಕ್ಕೆ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಆದಿಯಾಮ 22 14 ಇಂದಿನವರೆಗೂ ಹೇಳುವುದುಂಟಲ್ಲ. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅಬ್ರಾಮನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೆಹೋವಾ ಈರೆ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ದೇವರು ಹೆಸರು ಇಡಲಿಲ್ಲ, ಆದರೆ ಅಬ್ರಾಮನು ಅಲ್ಲಿ ಹೆಸರಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேவன் அந்த இடத்துக்கு பெயர் வைக்கல, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பெயர் வச்சாரு. ಸೊ ದೇವರು ನಮಗೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೆನಪು ಮಾಡೋದೇನೆಂದರೆ, ನೀವು ಈಗ ಹೊಸ ಹೆಸರುಗಳನ್ನು ಇಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, இன்றைக்கு நாம் நம்ம புதிய பெயர்களை தேவனுக்கு வைக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ಸೊ ಇವತ್ತು ನಾವು ಏನ್ ಹೆಸರಿಡುತ್ತೇವೆ ಈ ವರ್ಷಕ್ಕೆ, இந்த வருஷத்துல நாம என்ன பெயர் வைக்க போகிறோம்? 2025ಕ್ಕೆ ಈ ವರ್ಷ ಯಾವ ವರ್ಷ? ಯೆಹೋವಾ ಈರೆ ಆಗಿರುವಂತ ವರ್ಷವ ಅಥವಾ ಕೊರತೆಯ ವರ್ಷನ? ನಾವು ಏನು ಪ್ರೊನೌನ್ಸ್ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಥವಾ ನಾವೇನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೋ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இந்த 2025 நம்முடைய வருஷம் யெகோவா ஈரேன்னு சொல்லக்கூடிய வருஷமா அல்லது குறைவுல இருக்கக்கூடிய வருஷமா? இந்த வருஷத்துல நாம் எப்படிப்பட்ட வருஷம் என்பதை நாம் எதை நம்ம பேசுகிறோமோ அதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ಏನು ಹೆಸರಿಡುತ್ತೀರೋ ಅದನ್ನ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்க எதை நீங்கள் பெயர் வைக்கிறீர்களோ அதை நீங்கள் பார்ப்பதற்கு ಸಾಧ್ಯமாகும். ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋ ಕ್ಷೇತ್ರಗಳನ್ನ ನಾವೇ ಹೆಸರಿಟ್ಟಿರ್ತೇವೆ, ಕಠಿಣವಾದ ಸ್ಥಳ ಪಾಸ್ಟರ್ ಈ ಊರು ಎಂಬುದಾಗಿ. நாம் நம்ம வேலை செய்கிற நம்ம ஊழியம் செய்கிற இடங்கள்ல நாம என்ன பேர் வச்சிருப்போம்னா, அந்த இடம் கடினமான இடம்னு பேர் வச்சிருப்போம். ಪಾಸ್ಟರ್ ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಡವರು ಪಾಸ್ಟರ್ ನಾವು ಹೆಸರಿಡೋದು. நாம ஊழியம் செய்யற இடத்துல நம்ம சொல்றோம் பாருங்க, நம்ம பேர் வைக்கிறோம் பாஸ்டர் எல்லாம் ஏழை ஜனங்க பாஸ்டர். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನಾವು ಹೆಸರಿಡೋದು, விசுவாசிங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறது. ಬಂತು ನೋಡು, ಏನು ಕಂಜುಸು ವಿಶ್ವಾಸಿ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿ, இந்த வந்துட்டான் பாரு கஞ்ச பிஸ்னாரி வந்துட்டான் பாரு அப்படின்னு. ಒಂದು ಕಾಣಿಕೆ ಬಿಚ್ಚಲ್ಲ, ದಶಮಾಗ ಬಿಚ್ಚಲ್ಲ, காணிக்க கொடுக்கிறது ನಾವು ಹೆಸರಿಡೋದು ಅವನಿಗೆ. காணிக்க கொடுக்கிறது கிடையாது, தசம்பாகம் கொடுக்கிறது கிடையாது, நாமே அவருக்கு ஒரு பேரை வச்சிருது. ಒಳ್ಳೆ ಹೆಸರಿಡಕ್ಕೆ ನಾವು ಕೆಟ್ಟ ಹೆಸರನ್ನು ಇಡ್ತಿರ್ತೀವಿ. நல்ல பெயரை வைக்கிறதுக்கு நாம அவங்களுக்கு கெட்ட பெயர்களை வச்சிருந்தோம். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா, ಅನೇಕರು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಸರಿಟ್ಟಾಗ, நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது ಅಥವಾ ಮಗುವನ್ನ ನೋಡಕ್ ಬರುವಾಗ, அந்த பிள்ளைகளை பார்க்க வரும் பொழுது ಅನೇಕರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು, ಬಂಧು ಬಳಗದವರು, ಅಣ್ಣ ತಮ್ಮದರು, ಅಕ್ಕ ತಂಗಿರು ಎದ್ಬಿಟ್ಟು நம்ம மக்கள்னா ಹೇಳೋದೇನು ಗೊತ್ತಾ? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தங்க, நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பிள்ளைய பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு, கண்ணோடு கண்ணு கள்ளுನ್ ತರ ನೋಡ್ತಾನೆ ನೋಡು, இந்த கண்ணை பாரு, கண்ணு அப்படியே திருட மாதிரியா பாக்குறான் பாரு, ಅವ್ರ ಅಪ್ಪನ ಗುಣನೇ ಐತೆ ನೋಡು, அவங்க அப்பன மாதிரியாவே இருக்கிறான் பாரு. ಏ ತಿರುಡಾ, ಏ ಕಳ್ಳ, ஏ திருடா, ஏ கள்ளா. ಮಗುನ ಮುದ್ದಾಡೋದು ಹೆಂಗೆ? அவங்களை எப்படி கொஞ்சிறாங்க? ಏ ಕಳ್ಳ, ஏ திருடா. ಹೀಗೆ ಮುದ್ದಾಡಿ ಮಕ್ಕಳನ್ನ ಆರೈಸಿ ಹೋಗ್ತಾರೆ. இப்படித்தான் பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு பாத்துக்கிட்டு போறாங்க அவங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಅಂತವ್ರ ಕೈಲಿ ಕೊಡ್ಬೇಡ್ರಿ. உங்க பிள்ளைங்களை அப்படி ஆளுங்க கையில கொடுக்காதீங்க. ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಹೇಳ್ರಿ, ಮಗು ಮಲಗಿದೆ ಹೋಗ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ರಿ. அவங்க வந்தாங்கன்னா புள்ள தூங்கிட்டு இருக்குது, நீங்க போங்கன்னு சொல்லிடுங்க. ಏನ ಗಿಫ್ಟ್ ತಂದಿದ್ದೀರಾ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಇಸ್ಕೊಳ್ರಿ. ஏதா கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಕೈಲಿಗಳು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡ್ಬೇಡ್ರಿ. அந்த மாதிரியா பாஸ்டர்ங்க கையிலயும் ಉங்க பிள்ளைங்களை கொடுக்காதீங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದೇ ಈ ಬ್ರಾಹ್ಮಣರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಅಥವಾ ಬಂಧು ಬಳಗದವರ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಕ್ ಹೋಗುವಾಗ, அதே பிராமணர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களோடு கூட பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பார்க்க போகும் பொழுது ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ಕೊಂಡವರು அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு ಏನಂತಾರೆ ಗೊತ್ತಾ? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಮುಖದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ರಾಜ ಕಳೆ ಹೆಂಗಿದೆ, ಅರರ ರಾಜ ನೀನು.
அந்த முகத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ராஜா கலை அப்படியே தெரியுது பாருங்க. ನೀನು ದೊಡ್ಡ CA ಆಗ್ತೀಯ, ನೀನು ದೊಡ್ಡ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗ್ತೀಯ, ನೀನು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ ಆಗ್ತೀಯಪ್ಪ, ನಿನ್ನ ಮುಖದ ಆ ಕಳೆ ಐತೆ. முகத்தை பாரு, நீ பெரிய இன்ஜினியர் ஆகுவ, பெரிய நீ ஐஸ்வர்யான் ஆகுவ, பெரிய சீமான் ஆகும்னு அவன் முகத்துல அவளை கலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಕ್ರೀನ್ ಇರಲ್ಲ, ಅದರ ಬಾಯಲ್ಲಿ ಅವರು ಹಾಕುವಂತ ಒಗ್ಗರಣೆ ಅದು ಹಾಗೆ ಅವ್ರಿಗೆ ಆಗ್ತದೆ. அது பார்க்கிறதுக்கு அப்படி தெரியாட்டினாலும் அவங்க வாய்களை திறந்து அவங்கள புகழும் பொழுது அது ஆகவே ஆகும். அது ಆದರೆ ನಮ್ ಜನಗಳು ಹೇಳದೇನು ಕಳ್ಳ ಕಳ್ಳ. ஆனா நம்ம ஜனங்க சொல்றது என்னது? திருடன் திருடன். ಡುಮ್ಮ ಡುಮ್ಮ. இவன் வந்து குண்டன் குண்டன். ಮೂಗು ನೋಡು ಜಪಾನ್ ಮೂಗು. இவன் மூக்க பாரு, ஜப்பான் மூக்க பாரியா இருக்குது. ಹೀಗೆ ಹೇಳಿನ ಮಕ್ಕಳನ್ನ ಆರೈಸಿ ಶಾಪವನ್ನ ಕಟ್ಟಿ ಹೋಗ್ತಾರೆ. இப்படித்தான் சொல்லி பிள்ளைங்களை கொஞ்சி சாபத்தையும் கட்டி வச்சிருந்தாங்க. ಆದರೆ ಇವತ್ತು ನಾವು ಕಲಿಬೇಕಾದದೇನು ಗೊತ್ತಾ? ஆனா இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ಒಳ್ಳೆ ಹೆಸರುಗಳನ್ನ ಇಡ್ರಿ, நல்ல பெயர்களை வைங்க. ಸ್ಥಳಗಳನ್ನ ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಡ್ರಿ. உங்களுடைய ஸ்தலங்கள்ல ஒரு நல்ல பெயர்களை வைங்க. ನಿಮ್ಮ ಸೇವೆಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಡ್ರಿ. உங்களுடைய ஊழியங்களுக்கு நல்ல பெயர்களை வைங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ಹೆಸರು ಇಡ್ರಿ. ನೀವು உங்களுடைய ஜீவிதத்துக்கு ஒரு பெயரை வைங்க. ನಿಮ್ಮ ಸಭಿಕರಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಡ್ರಿ. உங்களுடைய சபைக்கு ஒரு நல்ல பெயரை வைங்க. ಅವನು ಯಾಕೋಬನೇ ಆಗಿರ್ಲಿ, அவன் யாக்கோபனே இருந்தாலும், ಅವನು ತಲೆನೋವೇ ಆಗಿರ್ಲಿ, அவன் தலைவலியாவே இருந்தாலும், ಅವನು ವಿರೋಧವಾಗಿನೇ ಇರ್ಲಿ, அவன் உங்களுக்கு விரோதியாவே இருந்தாலும், ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವನಾಗಿರ್ಲಿ, உங்களுக்கு விரோதமா ஊழியம் செய்யறவனா இருந்தாலும், ನಿಮಗೆ ಆತ್ಮಗಳನ್ನೇ ಕದ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ಲಿ, உங்க ஆத்துமாக்களையே தள்ளிட்டு போறவனா இருந்தாலும், ಅವನ ಇಸ್ರೇಲ್ ಅಂತ ಆಶೀರ್ವದಿಸ್ರಿ. அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதியுங்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಆಗ ನಿನಗೆ ತಲೆನೋವು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ. அப்போ உங்களுக்கு தலைவலி கம்மியாகும். ನೀನು ಅವನು ಕಳ್ಳ ಕಳ್ಳ ನನ್ನ ಆತ್ಮ ಕದ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಇದ್ರೆ ಇನ್ನು 100 ಆತ್ಮಗಳನ್ನು ಕತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. அவன் கல்ல அவன் ஆத்துமாக்கெல்லாம் திருடிட்டு போறான்னு சொன்னீங்கன்னா இன்னும் 100 பேர் அடிச்சிட்டு போவான். ಬಾಯಲ್ಲಿ ಜೀವವು ಮರಣವಿದೆ ಸೇವಕರುಗಳೇ. உங்களுடைய வாயிலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது ஊழியர்களே. ಭೂಮಿ ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರೋ ಮಾತನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. இந்த பூமி தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை எதிர்நோக்கி இருக்கிறது. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ, ರೋಡ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ದರಿದ್ರ ರೋಡ್ ಯಾವಾಗ ಉದ್ಧಾರ ಆಗತ್ತಪ್ಪ ಚೆ ಅಂತ ಸೇವಕ ನಾನೇ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಇನ್ನೂ ದರಿದ್ರವಾಗಿನೇ ಇರ್ತದೆ. நாம ஊருக்கு போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற பாதைகளை பார்த்துட்டு இது ஒண்ணு ரோடு சரி கிடையாது, சரியில்லைன்னு சொன்னோம்னா அது அப்படித்தான் ஆகும் பாருங்க. என்ன ஊழியக்காரங்க நம்ம சொன்னா அப்படித்தான் ஆகும். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಳ್ರಿ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ರೋಡ್ ಆಗಲಿ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವಿಸುವಾಗ ಅದು ಹಾಗೆ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அந்த ரோட்ல போகும் பொழுது அந்த ரோட்டை நீங்க ஆசீர்வதிங்க, அது சரியாகட்டும்னு சொல்லி பேசுங்க, அந்த ரோடு அப்படியே மாறும் பாருங்க. ನೀವು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ನಿಮ್ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಅನುಕೂಲವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಸಹಕಾರವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನಿಮಗೆ ಹೇಗೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಬೇಕೋ ಅಥವಾ ನಿಮಗೆ ಹೇಗೆ ಅನುಕೂಲ ಬೇಕೋ ಅಥವಾ ಸೇವೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಎನ್ವೈರನ್ಮೆಂಟ್ಗಳು ಬೇಕೋ ಅದನ್ನ ನೀವು ಮಾತನಾಡ್ರಿ, ಅದು ಹಾಗೆಯೇ ಬದಲಾಗುವಂತದ್ದಾಗಿದೆ. நீங்க ஊழியத்துக்கு போற இடங்கள்ல உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்காது, உங்களுக்கு ஏற்ற கால சூழ்நிலைகள் அமையாது. ஆனா உங்களுக்கு ஏற்ற கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியா எல்லா சூழ்நிலைகளையும் அமையணும்னா நீங்கள் பேசுகிற விதத்தை நீங்க மாற்ற வேண்டும். ಯೇಸು ಹೋಗಿದ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಇರಲಿಲ್ಲ. ಯೇಸು கிறிஸ்து போன எல்லா இடங்கள்லயும் அவருக்கு ஏற்ற விதமான வரவேற்பு இல்லை. ಯೇಸು ದೋಣಿ ಸಮುದ್ರ ಅಲೆಗಳನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನೆಲ್ಲ ಗದರಿಸಿ ಒಂದು ಗಜನೇರ್ ಎಂಬ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ಯೇசு கிறிஸ்து அவர் பாத்தீங்கன்னா படகுல போகும் பொழுது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி கதர்னே பட்டணத்திற்கு போனார். ಅಲ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಕ್ಕೆ ಯಾರು ಬಂದಿದ್ದು? ಊರಿನವರು ಬರಲಿಲ್ಲ, ಪಾಸ್ಟರ್ಗಳು ಬರಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರುಗಳು ಬರಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ದೆವ್ವ ಹಿಡಿದವನು ಬಂದ. அந்த இடத்துல அவரை வரவேற்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வரல, பாஸ்டருங்க வரல, யாரும் வரல, ஒரு பிசாசு பிடிச்சவன் தான் வந்தான் வரவேற்கிறது. ಅಯ್ಯೋ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲಪ್ಪ, ಇಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಹಿಡಿದವನು ಬಂದಂತೇಳಿ ಬೇರೆ ಊರಿಗೆ ಸ್ವಾಮಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ஐயோ, இந்த இடத்துக்கு போனா ஊழியம் நடக்காதுப்பா, பிசாசு பிடிச்ச வந்திருக்கிறான்னு வேற இடத்துக்கு அவர் போகல. ಅಲ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಅವನು ಈ ಊರು ಬಿಟ್ಟು ಹೋಗು, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾಕೆ ಬಂದೆ, ಹೋಗು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗು ಅಂತೇಳಿ ಅವನು ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க அவர் பாருங்க அந்த இடத்துக்கு வெல்கம் பண்றதுக்கு வரல, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்கன்னு அவரை பேசுறதுக்கு தான் இருந்தாங்க பாருங்க. ಸೇವಕರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ರಿ, தேவனுடைய ஊழியக்காரங்களை நல்லா கேட்டுக்கோங்க. ಯಾವ ಊರಲ್ಲಿ ನೀನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದೆಯೋ ಆ ಊರಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಠಿಣ ವಿರೋಧಗಳು, ನಿನ್ನನ್ನು ಊರು ಬಿಟ್ಟು ಹೋಗು, ಓಡಿಸ್ತೀವಿ, ಹಂಗ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹೀಗ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಊರು ನಿನಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. எந்த ஊருக்கு நீங்க ஊழியம் செய்ய போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கடினமா இருக்குது, நீங்க இந்த ஊர்ல ஊழியம் செய்ய முடியாது, நீங்க இந்த இடத்துல ஊழியமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா
அந்த இடம் தான் உங்களுக்குன்னு சொல்லி ஞாபகம். ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿ ಈ ಊರಿಗೆ ಯಾಕೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಬಂದ್ರಿ, ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಬಂದವರೆಲ್ಲ ವಾಪಸ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೀವು ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಯಾವ್ದಾದ್ರು ಪಟ್ಟಣಕ್ಕೋ ಯಾವ್ದಾದ್ರು ಸಿಟಿಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಊರು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. இந்த ஊருக்கு வந்து யாருமே ஊழியம் செஞ்சது கிடையாது, இந்த ஊர் ரொம்ப கடினமானது, இங்க இருந்து நீங்க ஊழியம் செய்யறதை விட்டுட்டு பட்டணத்துல போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு யாருன்னா உங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு சொந்தமானதுன்னு நீங்க ஞாபகத்தில் வைத்துக் ನೀವು கொள்ளுங்கள். ಆ ಸ್ಥಳವನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ಅಧಿಕಾರವನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த இடத்தை மாற்றக்கூடிய, அந்த இடத்தை திருத்தி அமைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ಹಾಗೆ ವಿರೋಧಗಳಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಇದೇ ನನಗೆ ಸೂಕ್ತವಾದದ್ದು. விரோதமா இருக்கிற இடங்களை நீங்க பார்த்து சொல்லணும், இதுதான் எனக்கு ஏற்ற இடம். ಈಗ ಯೇಸು ಆ ದೆವ್ವ ಹಿಡಿದವನು ನೋಡಿ ಆತನು ಡಿಸಪಾಯಿಂಟ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಯೇಸು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ದೆವ್ವ ಹಿಡಿದ ಮನುಷ್ಯನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು. ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு பிடிச்சவனை விட்டுட்டு அப்படியே போல அவனை விடுதலையாக்கி அந்த இடத்திலே ஊழியத்தையும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ಯೇಸು ನಾಯಿನೆಂಬ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಪಶಕುನ ಏನು ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನ ಸತ್ತವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஊருக்கு போகிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு இறந்து போன ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ಅದು ಒಂದು ಅಪಶಕುನವಾದ, ಅದು ಒಳ್ಳೆ ಸೈನ್ ಅಲ್ಲ, ಒಂದು ಕೆಟ್ಟದಾದ ಸೈನು. அது நல்ல ஒரு அடையாளம் கிடையாது, அவர் ஒரு கெட்ட அடையாளம். ಆದರೆ ಯೇಸುವಿಗೆ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಆ ಸತ್ತವರನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ. ಆ ಊರಲ್ಲಿ ಸೇವೆ ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இயேசு கிறிஸ்து அந்த கெட்ட செய்தியை அவர் நல்ல செய்தியாக அவர் மாற்றி அந்த ஊரிலே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಎಲ್ಲ ವಿರೋಧತ್ವಗಳಿದೆಯೋ ಅದನ್ನ ನೀವು ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு விரோதமாக நெகட்டிவா இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போய் அந்த இடத்தை பாசிட்டிவா மாற்றுகிறது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರಣ ಆಗ್ಬಹುದು, ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಷ್ಟ ಆಗ್ಬಹುದು, ಕೆಲವು ಸ್ಥಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದಿರ್ತೀವಿ, ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಬದಲಾಗಿ. ಆದರೆ ಆ ಸ್ಥಳ ನಮಗೆ ನೆಗೆಟಿವ್ ಆದದಲ್ಲ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಪಾಸಿಟಿವ್ ಇದೆ. ஆமென். சில இடங்களுக்கு நீங்க போகும் பொழுது நீங்க அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவீங்க, சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஒருவேளை ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க பிழைக்கிறதுக்கு பதில் அவங்க செத்து போய் இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த நெகட்டிவா இருக்கிற இடத்தை உங்களால பாசிட்டிவா மாற்ற முடியும். ನಿಮಗೆ ಕಳೆದ 2 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಬಂದಿರಬಹುದು, ಆದರೆ ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ 10 ಆತ್ಮಗಳು ಸಭೆಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಬಹುದು. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துமாக்கள் வந்திருக்கலாம், அது போன வருஷங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் அந்த சபையை விட்டுட்டு போயிருக்கலாம் பாருங்க. ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಹಕಾರಿಯಾಗಿರ್ತೀನಿ, ಜೊತೆಗಾರರಾಗಿರ್ತೀನಿ, ನೀವು ಎಲ್ಲೋದ್ರೂ ಜೊತೆ ಬರ್ತೀನಿ, ಡ್ರೈವರ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಸೂಟ್ ಕೇಸ್ ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ, ಶೂ ಪಾಲಿಶ್ ಹಾಕಿ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. ಅವನೇ ನಾಳೆ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆತನು ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವನಾಗಿರಬಹುದು. ஒருவேளை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசி நம்ம கிட்ட, ஐயா எங்க போனாலும் உங்க கூட வரேன், உங்க சூட் கேஸை தூக்கிட்டு வரேன், உங்களுக்கு ஷூவுக்கெல்லாம் பாலிஷ் போடுறேன், எல்லாமே நம்ம கிட்ட வந்து பேசினா நாளைக்கு அவங்களே நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக நிற்க வாய்ப்பு இருக்கலாம். ಈ ಸಂಗತಿಗಳೆಲ್ಲ ಯಾವುದು ನಮಗೆ ನೆಗೆಟಿವ್ ಆದುದಲ್ಲ. இந்த சங்கதிகள் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு நெகட்டிவா மாற முடியாது. ಆ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த காரியங்களை அதை மாற்றக்கூடிய பாசிட்டிவ் வல்லமையை கர்த்தர் உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಹೋಗಿದ ಕಡೆಗಳೆಲ್ಲ ನೆಗೆಟಿವ್ ಆದ ಸಂಗತಿಗಳೇ ನಡೀತಿತ್ತು. இயேசு கிறிஸ்து போன இடங்கள்ல எல்லாம் நெகட்டிவான காரியங்கள் தான் நடந்துச்சு. ಮದುವೆ ಕರೆದ್ರು, ಮದುವೆಗೆ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಿ ಬರೋಣ ಅಂತ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಖಾಲಿ ಆಗ್ಬಿಡ್ತು. அவர் திருமணத்துக்கு போறாரு, திருமணத்துக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. சாப்பிடலான்ட்டு போனாரு, அங்க பார்த்தா திராட்சரசம் இல்லாதாயிடுச்சு. சாப்பிடலான்னு போன இடத்துல திராட்சரசம் இல்லாம போயிருச்சு. ಇದೇನಪ್ಪ ನಾನು ಬಂದಿದ್ದಾಗದಲ್ಲಿ ಈ ತರ ಆಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕಣ್ಣೀರ್ ಹಾಕಲಿಲ್ಲ. என்னப்பா வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இல்ல. ಯೇಸು ಆ ನೀರಲ್ಲಿ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಮಾಡಿದ್ರಿಂದ ತನ್ನ ನಾಮವನ್ನು ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿಕೊಂಡ. இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினார். ನೀವು ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿನೇ ಇರುತ್ತೆ. நாம இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நமக்கு விரோதமாகத்தான் இருக்கும். ನೀವು ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರುಭೂಮಿನೇ ಇರುತ್ತದೆ. நாம இருக்கிற இடங்கள்ல காஞ்ச பூமியா தான் இருக்கும். ನೀವು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಇರೋದಿಲ್ಲ. நாம இருக்கிற இடங்கள்ல ஒன்றுமில்லாம தான் இருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ನೀನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೊಸದನ್ನ ಮಾಡಬೇಕು, ಹೊಸದಾಗಿ ಹೆಸರನ್ನ ಇಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. நீங்க போய் அந்த இடத்துல புதிய பெயர்களை வைக்கணும், புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்.
ಹೆಸರಿಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. நீங்கள் பெயர் வைப்பதற்கு நீங்கள் ಅಬ್ರಾಮನು ஆரம்பியுங்கள். ಹೆಸರಿಟ್ಟ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಸರುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಲಿಲ್ಲದಿದ್ದರೆ, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெயர்களை மாற்றாமல் இருந்தால், ನಾವು ಆದಿಯಿಂದ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ಹೆಸರುಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பெயர்களை மாற்றி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ಅಬ್ರಹಾಮ ಇದ್ದಿದ್ದನ್ನು ಅಬ್ರಹಾಮನಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ. ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். ಸಾರಾ ಎಂಬುದಾಗಿ ಸಾರಾಳಲು ಎಂಬುದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ. சாரா என்கிற பெயரை சாராள் என்று மாற்றினார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸೀಮೋನನಾಗಿದ್ದನ್ನು ದೇವರು ಪೇತ್ರನಾಗಿ ದೇವರ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ. புதிய உடன்படிக்கையிலே சீமோன் என்கிற பெயரை கர்த்தர் பேதுரு என்று மாற்றினார். ಯಾಕೋಬನನ್ನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಆಗಿ ದೇವರ ಹೆಸರಿಟ್ಟನು. யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். ಸೌಲನನ್ನ ದೇವರು ಪೌಲನಾಗಿ ಕರೆದನು. சவுலை கர்த்தர் பவுல் என்று பெயரிட்டார். ಒಂದು ಹೆಸರು ಹಿಡಿದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಐಡೆಂಟಿಟಿಯಾಗಿ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பெயரை மாற்றுவதன் மூலமாக ஒரு அடையாளத்தை அந்த இடத்திலே பார்க்க முடியும். ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ನಿಮ್ಮ ಇರುವ ಜಾಗಗಳನ್ನ, ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ, ಗೇಮ್ ಅನ್ನ ಅಥವಾ ಸಂಗತಿಗಳನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡುವಂತ, ಬದಲಾಯಿಸುವ ಅಧಿಕಾರವನ್ನ ದೇವರು ಸೇವಕರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற காரியங்களை மாற்றக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ಅಬ್ರಾಮನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் ಕರ್ತನು வைத்தார். ನನ್ನ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ನಾವು ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಹೆಸರುಗಳನ್ನ ಇಡುವಾಗ ದೇವರು ಅದನ್ನ ಗೌರವಿಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் நம்முடைய வாயிலே பெயர்களை வைக்கும் பொழுது அதை கர்த்தர் கௌரவப்படுத்துகிறவராக இருக்கிறார். ಹೆಸರು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ, ಸಿಚುವೇಶನ್ಸ್ ಗಳನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. அந்த பெயர் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய காலங்களையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಹೆಸರುಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿರಿ. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் மாற்றுங்கள். ಕೊರತೆಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿರಿ. குறைவுகளை எல்லாம் மாற்றுங்கள். ಎಲ್ಲಾ ಹೆಸರುಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಹೆಸರುಗಳನ್ನು ಇಡ್ರಿ. எல்லா பெயர்களுக்கும் விரோதமாக ஒரு பெயர்களை வையுங்கள். ಕೊರತೆ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡ್ರಿ. குறைவு இருக்கிற இடத்திலே பரிபூரணம் என்ற பெயரை வையுங்கள். ಬಲಹೀನನು ತಾನು ಶೂರನೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳಲಿ. பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக. ನಾನು ದರಿದ್ರನು ತಾನು ಐಶ್ವರ್ಯನೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳಲಿ. தரித்திரன் எவனும் ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. ಡಾಕ್ಟರ್ನಿಗೆ ಬಿಪಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನನ್ನ ರಕ್ತನ ಭಾಷಣಗಳಿಂದ ಗುಣವಾಗಿ ಯೆಹೋವ ರಫ ಅಂತ ಹೇಳ್ರಿ. டாக்டர் உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னா அவருடைய தழும்புகளால குணமானேன் என்று சொல்லுங்கள். ರಿಪೋರ್ಟ್ ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಆ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯದ ರಿಪೋರ್ಟ್ ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಆ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ಹೇಳ್ರಿ. ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ಯಾರು ನಿಮಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವಾಕ್ಯದ ಹೆಸರುಗಳನ್ನ ಹೇಳುವರಾಗಿರ್ರಿ. யார் உங்களுக்கு விரோதமா சொன்னாங்களோ அதற்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை என்கிற பெயரை வையுங்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಹೊಸ ಹೆಸರುಗಳು ಬರಲಿ. உங்களுடைய வாயிலே நீங்கள் புதிய பெயர்கள் ಹೊಸ வருவதாக, ಹಾಡುಗಳು ಬರಲಿ. புதிய பாடல்கள் வருவதாக. ಹಳೆ ಹಾಡುಗಳು ಬೇಡ, பழைய பாடல்கள் வேண்டாம், ಹೊಸ ಹಾಡುಗಳು ಬರಲಿ. புது பாடல்கள் வரட்டும், ಹೊಸ ಹೆಸರುಗಳು ಬರಲಿ. புதிய பெயர்கள் வரட்டும். ಇವತ್ತಿನಿಂದ ಹೊಸ ಹೆಸರುಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಘೋಷಿಸಿರಿ. இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஊழிய எல்லைகளிலே புதிய பெயர்களை வையுங்கள். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನೋಡಿ ಹೊಸ ಹೆಸರುಗಳನ್ನು ಇಡ್ರಿ. உங்களுக்கு முன்பாக நிற்கிற மலைக்கு நீங்கள் புதிய பெயர்களை வையுங்கள். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೊಸ ಹೆಸರು ಇಡ್ರಿ. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரத்திற்கு புதிய பெயர்களை வையுங்கள். ಆಗಲ್ಲ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ. முடியாதுன்றதை நீங்க தூக்கி போடுங்க. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಶಕ್ತನಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡ್ರಿ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற பெயரை வையுங்கள். ನನ್ನದು ಸಣ್ಣ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸ್ರಿ. என்னுடைய சபை சின்ன சபை என்று பெயர் மாத்து. என்னுடைய சபை சின்ன சபைன்ற பெயரை மாற்றுங்கள். யார் ಹತ್ರ ಹೋದ್ರು ಎಂದು ಸಣ್ಣ ಸಭೆ ಸಣ್ಣ ಸಭೆ ಸಣ್ಣ ಸಭೆ. யாரு கிட்ட போனாலும் என் சபை சின்ன சபை சின்ன சபை சின்ன சபைன்னு. ನಿನ್ನ ಮಾತು ಅಮೃತವಾದ ಮಾತಿನಿಂದ ನಿನ್ನ ಮಾತಂತೆ ನಿನಗೆ ಆಗಿರುತ್ತದೆ. உங்க அமிர்தமான அந்த வார்த்தையினால உங்களுடைய வார்த்தையினாலே அப்படியே ஆயிரும். ಪಾಸ್ಟರ್ ನಂದು ಸಣ್ಣ ಸಭೆ ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர் என்னது சின்ன சர்ச் பாஸ்டர். ನನಗೆ 20 ಜನ ಪಾಸ್ಟರ್. வெறும் 20 பேர் பாஸ்டர். 30 ಜನ ಪಾಸ್ಟರ್. 30 பேர் பாஸ்டர். ನೀನು ಹಾಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಸಣ್ಣ ಸಭೆ ಇರ್ತದೆ. நீங்க சொல்லி 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 அது சின்ன சபையாவே இருக்கும். ದೇವರ ಸಭೆ ಯಾವುದು ಸಣ್ಣದಲ್ಲ, ದೇವರ ಸಭೆ ಎಲ್ಲ ದೊಡ್ಡದೇ. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை சின்னது கிடையாது, ஆண்டவருடைய சபை எல்லாமே பெருசுதான். ನನ್ನ ಸಣ್ಣ ಸಭೆ ಕಟ್ಟುವೆ,
ದೊಡ್ಡ ಸಭೆ ಕಟ್ಟುವಂತ ಹೇಳಿಲ್ಲ, ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. சின்ன சபை கட்டுவேன் பெரிய சபை கட்டுவேன் இயேசு கிறிஸ்து சொல்லல, என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி ಯಾವ இருக்கிறார். ಸಭೆ ನಿಮ್ದು? எந்த சபை உங்களுது? ದೊಡ್ಡ ಸಭೆನಾ ಸಣ್ಣ ಸಭೆನಾ? பெரிய சபையா சின்ன சபையா? ಇಲ್ಲ, ಸಭೆ ಅಷ್ಟೇ. சபை அவ்வளவுதான். ಪೆದ್ದುದು ಇಲ್ಲ, ಚಿಕ್ಕದು ಇಲ್ಲ, சின்னதும் கிடையாது பெருசும் கிடையாது. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? புரிஞ்சதா ಪಾಸ್ಟರ್ உங்களுக்கு? ಏನದು ದೊಡ್ಡ ಸಭೆ, பாஸ்டர் என்னது பெரிய சபை, ಪಾಸ್ಟರ್ ಏನದು ಸಣ್ಣ ಸಭೆ. பாஸ்டர் என்னது சின்ன சபை. ನೀನ್ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಭೆ ಅಂತ ಹೇಳ್ತೀಯೋ ದೇವರ ಎಣಿಕೆಯಲ್ಲಿ ಅದು ಸಣ್ಣದು. நீங்க எவ்வளவு பெருசுன்னு சொல்றீங்களோ ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது சின்னது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿನ್ನ ಊರಲ್ಲಿ ಇನ್ನು ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನ ಇದ್ದಾರೆ. ஏன்னா ஊர்ல இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ಹುಣಸೂರಲ್ಲಿ 7,000 ಜನ ಇದೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದು ಸಣ್ಣ ಸಭೆ. நம்ம ஊர்ல 7,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது சின்ன சபை. 7 லட்சம் ஜன இருக்கிறாங்க. 7 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு 7,000 பேர் தான் வராங்கன்னா ஆனா ஆண்டவருடைய பார்வையில் சின்ன சபை. ಅದಕ್ಕಾಗಿ ಸಣ್ಣ ಸಭೆ ಇಲ್ಲ, ದೊಡ್ಡ ಸಭೆ ಇಲ್ಲ, ನನ್ನ ಸಭೆ ದೇವರ ಸಭೆ ಅಂತ ಹೇಳ್ರಿ. அதுக்காகத்தான் நம்ம சின்ன சபை பெரிய சபைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தருடைய சபைன்னு சொல்லணும். ಹೆಸರು ಬದಲಾಯಿಸಿರಿ, ಸಣ್ಣ ಸಭೆ ಅಂತ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸಿರಿ. அந்த சின்ன சபைன்ற பெயரை நீங்க மாற்றணும். ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. உங்களுடைய புத்தியை நீங்கள் மாற்றணும். ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋರಾಗಿರ್ರಿ. புதிய மனதை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ಅಬ್ರಾಮನು ಯೆಹೋವ ಈರೆ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟ. ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ರು. யெகோவா நிஸ்ஸி என்று பெயர் வைத்தார். ಅಬ್ರಾಮನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೆಸರಿಟ್ಟ. ஆபிரகாம் போகிற எல்லா இடங்கள்லயும் பெயர் வச்சாரு. ಯಾಕೋಬನು ಬಲಿ ಇಟ್ಟ, ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಏಣಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದಾಗ ಆ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಆ ಊರಿಗೆ ಎಲ್ ಬೆತೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟ. யாக்கோபு அவன் தூங்கி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமாக இருந்தார்கள். அந்த இடத்துல லூஸ் என்கிற பெயரை மாற்றி அவன் வேற பெயரை வைத்தான். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ಊರಿನ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸ್ರಿ. உங்களுடைய ஊரினுடைய பெயரை மாற்றுங்கள். ನಿಮ್ಮ ಸಭೆ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸ್ರಿ. உங்களுடைய சபையினுடைய பெயரை மாற்றுங்கள். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸ್ರಿ. உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்கள். ಪ್ರಿಯರೇ, ಗೇಮ್ ಚೇಂಜ್ ಮಾಡೋರು ನಾವೇ, உங்களுடைய ಲೋಕದವರಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெயரை சேஞ்ச் பண்றது நீங்க தான், உலகத்துல இருக்கிறவங்க கிடையாது. ಅದಕ್ಕೆ ಅಬ್ರಾಮನು ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಆತನು ಬದಲಾಯಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ. ஆபிரகாம் சூழ்நிலைகளை பார்த்து அவன் பெயர் வைத்து அவன் மாற்றுகிறவனாக அவன் இருந்தான். ಯೇಸು ಪೇತ್ರನಿಗೆ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸ, ನೀ ಇನ್ನು ಸೀಮೋನನಲ್ಲ, ನೀನಿನ್ನು ಪೇತ್ರನಾಗಿರ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து சீமோன் இடத்துல இனிமேல் நீ சீமோனா இராமல் நீ பேதுருவா இருப்பாய் என்றார். ಸೀಮೋನನ್ನು ನೋಡ್ಬೇಕು, ದಂಟು ಆಚೆ ಈಚೆ ಅಲ್ಲಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சீமோன்னா அது ஒரு தண்டு மாதிரியா, அந்த பக்கம் இந்த பக்கம் வளைகிறவனாக அவன் இருக்கிறான். ಪೇತ್ರ ಅಂದ್ರೆ ಕಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ. பேதுருனா கல்லு. ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರೋರು ಸೀಮೋಂತರ ಇರ್ತಾರೆ. உங்களிடத்துல வருகிறவர்கள் சீமோன் மாதிரியா இருப்பாங்க. ಅವ್ರನ್ನ ಪೇತ್ರ ಅಂತ ಹೆಸರಿಡ್ರಿ. அவங்களை பேதுரு என்று பெயர்களை வையுங்கள். ಅವರಿಗೆ ನೀವೇ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರನ್ನು ಕಟ್ಟಬೇಡ್ರಿ. அவங்களுக்கு நீங்களா எதனா ஒரு பேரை கட்டிராதீங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಇವತ್ತು ಅನೇಕ ನಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತುಗಳಿಂದ ಅನೇಕ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಇಟ್ಟಿದ್ರೆ ಇವತ್ತು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಮಾತನಾಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு ಅನೇಕ வார்த்தைகளை நம்ம நெகட்டிவா நம்ம இதுவரைக்கும் பேசி இருந்தோம்னா இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை பாசிட்டிவா பெற்று பேசுவோம். நிறைய சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்க்க முடியும். 2025 ನಿಮಗೆ ಏನಂತ ಹೆಸರಿಡ್ತೀರಾ? 2025 நீங்க என்ன பெயர் வைக்க போறீங்க? ಯೆಹೋವ ಈರೆನಾ? யெகோவா ஈரேயா? ಯೆಹೋವ ನಿಸಿನಾ? யெகோவா நிசியா? ಯೆಹೋವ ಶಮ್ಮನಾ? யெகோவா ஷம்மாவா? ಯಾವ ವರ್ಷ 2025 ನಿನಗೆ? 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்? ಆಲಯ ಕಟ್ತಾ ಇದೀಯಾ? நீங்க யானையை கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ಅಲ್ಲ, ಆಲಯ ಕಟ್ತಾ ಇದೀರಾ? ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ಯೆಹೋವ ಈರೆ ಅಂತ ಹೆಸರಿಡ್ರಿ. யெகோவா ஈரேன்னு பெயர் ನನ್ನ வைங்க. ಅಗತ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ಜಾಗ ಸಾಕಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? உங்களுடைய இடம் பத்தலையா? ಯೆಹೋವ ಈರೆ ದೇವರು ನನಗೆ ಒದಗಿಸುತ್ತಾನೆ. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லுங்க. ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? போராட்டத்துல இருக்கிறீங்களா? ಯೆಹೋವ ನಿಸಿ ಅಂತ ಅರಿಕೆ ಮಾಡ್ರಿ. யெகோவா நிஸ்ஸின்னு அறிக்கை பண்ணுங்க. ಜಯವನ್ನ ಕಾಣುವಂತರಾಗಿರುತ್ತೀರಾ? ஜெயத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள். ಅಲ್ಲಲ್ಲ ಕಲ್ಲೊಲಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ನಿಂತಿದ್ದೀರಾ? ஒருவேளை உள்ள எல்லா வெளியிடங்கள்ல எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? ಯೆಹೋವ ಶಾಲೋಮ್ ಅಂತ ಹೆಸರಿಡ್ರಿ. யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைங்க. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೆಸರಿಡಬೇಡ್ರಿ. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பெயர் வைக்காதீங்க. ಪೊರಕ ಮುಡಿಯಿಲ್ಲ, ಸಹಿಸ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಓ ನಾನು ಸತ್ತೋಗ್ಬೇಕಂತ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸತ್ತೋಗ್ತೀಯ, ಸಾಯ್ಬೇಕಂತೀರ ನಾ ಬದುಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳು. ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இது ஆகாது, அவ்வளவுதான் செத்து போயிருவோம்னு சொல்லாதீங்க. இயேசு நாமத்தில் நான் பிழைத்திருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಬಲಹೀನನು ತಾನು ಇನ್ನು ಬಲಹೀನನು ಹೇಳದೆ
பலவீனன் இன்னும் நம்மை பலவீனன் என்று சொல்லாமல் ಶೂರನೆಂದು ಹೇಳಲಿ, பலவான் என்று சொல்வானாக. ದರಿದ್ರನು ಇನ್ನು ದರಿದ್ರನೆಂದು ಹೇಳದೆ. தரித்திரன் இன்னும் என்னைய தரித்திரன்னு சொல்லாம ಏನಂತ ಹೇಳ್ರಿ? எப்படி சொல்லணும்? ಇನ್ನು ನಾನು ಏನಂತ ಹೇಳಿ? இனிமேல் நான் யாரு? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನನ್ನ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿದೆ. நாம மாற்றுகிறதும் மாற்றத்தை கொண்டு வருகிறது நம்முடைய வாயில இருக்கிறது. ಹೊಸ ಹೆಸರುಗಳನ್ನ ಇಡ್ರಿ. புதிய பெயர்களை வையுங்கள். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತಾನೆ. ஆண்டவரே நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய பெயரை வச்சு அழைக்கிறார். ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಅಂತ ಕರೆಯಲ್ಲ, ನಿನಗೆ ಅಥವಾ ಪೀಟರ್ ಜಾನ್ ಅಬ್ರಾಮ್ ಅಂತ ಕರೆಯಲ್ಲ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಹೊಸ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದಾನೆ. சின்னசாமி பெரியசாமி அதுக்கப்புறம் பீட்டர் பேதுரு ஆபிரகாம்னு கூப்பிட மாட்டார். பரலோகத்துல உங்களுக்கு புதிய பெயர்களை வைத்து அழைக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ನಿನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಗೆ ಹೊಸ ಹೆಸರಿಡು. உங்களுடைய பிசினஸ்க்கு புதிய பெயர்களை வையுங்கள். ನಿನ್ನ ಹೊಲ ಜಮೀನಿಗೆ ಹೊಸ ಹೆಸರಿಡ್ರಿ. நீங்க வேலை பார்க்கிற அந்த நிலத்துக்கு ஒரு நல்ல பெயர்களை வையுங்கள். ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்கள். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಯೆಹೋವಾ ಹೆಸರನ್ನು ಇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ನಾವು ನೆಗೆಟಿವ್ ಆಗಿರುವುದಲ್ಲದೆ ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರುವಂಥ ಹೆಸರನ್ನು ಇಡಬೇಕಂತೇಳಿ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಮಾತಾಡಿರುವಂಥ ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಸಭೆ ಮೂಲಕವಾಗಿ ವಂದನೆಗಳು. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಟೀ ಬ್ರೇಕ್ ಇದೆ. ಹೋಗೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮಗೊಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಕಟಣೆ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟವರು ಏನಾದರೂ ನೀವಿನ್ನೂ ಕೊಡಬೇಕಾದಂಥ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೆ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಮನೋಹರ್ ಬ್ರದರ್ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿದ್ದೀರಿ ಬ್ರದರ್? ಮನೋಹರ್ ಬ್ರದರ್ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಭೇಟಿಯಾಗ್ರಿ. ಏನೋ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ನಿಮಿಷ ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಪಾಸ್ಟರ್ಸ್ ಹಾಗೆ